தமிழக அரசியல் களத்தில் நம்ப முடியாத சில செய்திகள் இனி தொடர்ந்து வரும். அது நம்பிக்கையோடும் நம்ப முடியாமலும் இருக்கும். அது தவிர்க்க முடியாது. செய்திகளை கொடுக்கின்ற போது பல சோர்ஸின் மூலமாக நாம் ஒவ்வொரு செய்திகளும் துல்லியமாக பதிவு செய்துதான் அதை தர முயற்சிக்கின்றோம். ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள இருக்கும் முரண்களை தாண்டி திமுக கூட்டணியை அக்கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் விரும்புவதாக தற்போது மிக முக்கியமான செய்தி ஊடகம் தன் தளத்தில் ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த செய்தியில் ரொம்ப முக்கியமாக திமுக கூட்டணியை ராமதாஸ் விரும்புவதற்கான காரணம் பாரதிய ஜனதா இயற்கையான கொள்கையின் அடிப்படையில், சமூக நீதியின் அடிப்படையில் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் சென்று போராடிய ராமதாஸுக்கு பாஜகவினுடைய மத்திய சனாதன தலைவர்களின் நடவடிக்கைகளும், இடஒதுக்கீடு, மும்மொழி கொள்கைகள், அதை போன்று சாதிவாரி கணக்கெடுப்பு, இவற்றெல்லாம் அடிப்படையில் இவர்கள் எதை உயிர் மூச்சாக கொண்டு பிரகடனப்படுத்துகிறார்களோ அவற்றில் ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒற்றுணர்வும் இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதை உணர்ந்து கொண்டவர் தன் மகனே இதற்கு காரணம் என்று பல கூட்டங்கள் அல்ல, சித்ரா பௌர்ணமியில் அவர் நேரடியாக குறை சொன்னார். இந்த நிலையில் திமுக கூட்டணி அவர் ஏன் விரும்புகிறார் என்ற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பின்பு மாமல்லபுரம் திருவிடந்தையில் சித்திர முழு பௌர்ணமியில் மனசில் உள்ளதெல்லாம் அவர் கொட்டி போட்டார். திமுக கூட்டணியை இப்போ அவர் விரும்புவதற்கு காரணம் அது மட்டும் இல்லாமல் மூத்த அமைச்சர் ஒருவர் வாயிலாக அவர் திமுக தலைவருக்கு, முதல்வர் ஸ்டாலினுக்கு அவர் ஒரு தூது அனுப்பியிருக்கிறார். இதில் உண்மை இருக்குங்க, இது பொய் கிடையாது. ஏன்னா திரு ஜி.கே. மணி கருணாநிதியினுடைய மகன் ஸ்டாலினுடைய மனசாட்சியாக செயல்படுவதாகவும் கூட அரசல் புரசலான செய்திகள் வருவதும், தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் உரசல்களை கொளுத்தி போட்டதே இவர்தான் என்பதும் சில செய்திகள், ஊர்ஜிதப்படுத்தாத சில செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்போ முதலமைச்சருக்கு இவர் தூது அனுப்பியதற்கு அவரும் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவராகத்தான் இருக்க முடியுமா என்றால் அதில் சில கேள்விகள் எழுகிறது. துரைமுருகன் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணக்கமான உறவை கொண்டிருந்தார். அவர் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர். அவருடைய கனிம வளத்துறை பறிக்கப்பட்டு அவர் இப்பொழுது தன்னை காத்து கொள்வதற்கு போராடி இருக்கின்ற போது அவர் இதில் செயல்பட்டாரா என்ற கேள்வி நமக்கு புரியவில்லை. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைந்து போட்டியிட்டு 5 தொகுதிகளில் மட்டுமே பாமக வெற்றி பெற்றது. அதைத்தான் அவர் கடலில் தூக்கி போடுவேன்னு சொன்னார். லோக்சபா தேர்தலில் பாஜக கூட்டணியோடு தோல்வியை தழுவியது. ஆனால் அடுத்தடுத்த ஏப்ரலில் நடக்க உள்ள சட்டசபை தேர்தலில் அடுத்த ஆண்டு 26 எந்த கூட்டணியில் பாமக இடம்பெறும் என்ற கேள்வி எழுந்தது. அதை முடிவை நான் தான் எடுப்பேன்னு சொல்லிட்டார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியை விரும்புவதும், மாமல்லபுரத்தில் தம்பி ஸ்டாலின் என்று அவர் சொன்னதும் மாமல்லபுர மாநாட்டின் வாயிலாக வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக நம்பப்படுகிறது. இடஒதுக்கீட்டு தொடர்பான போராட்டத்தை நடத்தப் போவதாக கூறிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை விட்டால் வேறு யாரும் ஆளில்லை என குறிப்பிட்டார். நல்லா கவனிங்க, அப்படி ஒருத்தர் சொல்ல மாட்டார். இந்த போராட்டம் நடத்தப்பட போவதாக கூறிய டாக்டர் ராமதாஸ் இடஒதுக்கீடு அறிவிப்பை வெளியிடுவதற்கு முதல்வர் ஸ்டாலினை விட்டால் வேறு ஆளில்லை என குறிப்பிட்டார். அப்படி என்றால் இணக்கம் தெளிவாக தெரிகிறது. எதிர்முனையில் இருந்தால் வசைபாடுதல்கள், அர்ச்சனைகள், கடும் போக்கு சொல்லாடல்கள் இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நல்லா கவனிக்கணும். முதல்வர் ஸ்டாலினை விட்டால் இடஒதுக்கீட்டு அறிவிப்பை வெளியிடுவதற்கு வேறு யாரும் இல்லை என்கின்றார் 87 வயது பெரியவர் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள்.
மறுபடியும் அவர் என்ன சொல்றார்? முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து பேச இந்த நிலையில் அந்த செய்தி சொல்லுது. வடமாவட்டத்தை சேர்ந்த மூத்த அமைச்சர் வாயிலாக ராமதாஸ் முயற்சி செய்வதாக தகவல்கள் தற்போது வெளியாகி பரபரப்பாகி இந்த சந்திப்பின் போது கூட்டணியை உறுதி செய்யவும் ராமதாஸ் தரப்பில் ஆர்வம் காட்டப்படுவதாகவும் கூட தகவல்கள் வெளியாகி உள்ளன. ஆனால் அதே நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியிடம் பாமக பெறும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறாது என கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார். எனவே அவரை சமரசப்படுத்தினால் மட்டுமே பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் சேர்க்க முடியும் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கூட்டணிக்குள் வர வேண்டும் என்றால் விடுதலை சிறுத்தைகளை சமாதானப்படுத்தும் பொறுப்பை பாட்டாளி மக்கள் கட்சி தான் செய்ய வேண்டும் என திமுக தரப்பில் கூறியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கிறது. இங்கே பாருங்க, உங்களை கூட்டணியில் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் தான் திருமாவளவனோடு பேசுங்க. பேசி நாம் 2 பேரும் தமிழ் குடிகள், நாம் வடமாநிலத்தில் ஆதிக்கம் செலுத்துபவர்கள், நாம் சமூக நீதியின் பாதையிலும் சனாதனத்தை எதிர்ப்பென்ற பார்வையிலும் நாம் குரல் கொடுப்போம் என்றெல்லாம் பேசி அவரை பழம் நழுகி பாலில் விழச் செய்யுங்கள் என்று பெரியவருடைய ராமதாஸுக்கு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் தான் விடுதலை சிறுத்தை தலைவர் திருமாவட்டம் பேசணும், நாங்கள்லாம் பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனால் கூட்டணிக்கு வர வேண்டும் என்றால் மறுபடியும் அதை சொல்கிறேன், விடுதலை சிறுத்தை கட்சியை சமாதானப்படுத்தக்கூடிய பொறுப்பை பாமக தான் செய்ய வேண்டும் என திமுக தரப்பில் வலிமையாக சொல்லியாச்சு. இடமில்லைன்னா சொல்லலை, அப்படின்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை மனதில் வைத்து தான் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் பட்டியலின மக்களுக்கு மேலும் 2% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நல்லா புரியுதா? சதை இருக்கிற பக்கம்தான் கத்தி செல்லுன்னு சொல்லுவாங்க. ஆக 2% கொடுக்கணும்னு சொன்னால் திருமா தம்பி நீ வேறல்ல நான் வேறல்ல, 2 தமிழ் குடிகளும் ஒன்றிணையணும் அப்படின்னு பெரியவர் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தப்பட்டதாகத்தான் கூட்டணி குறித்து நான் பேசுவேன். நீ யாரும் பேசனப்பா, அதை பற்றி கவலைப்படாத, நீ போய் கட்சியை வளர்ச்சி பண்ணு, கோட்டைக்கு போவோன்னு சும்மா கூகுளில் இருக்காத, கையில் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அலையாத, 5 பேரையும் தூக்கி கடலில் போடுவேன். நீ போனான்னா எனக்கு இளைஞர் பட்டால் நிறைய பேர் இருக்கான், புதிய இளைஞரை நியமிக்க போகிறேன் அப்படின்லாம் பையனுக்கு மட்டுமல்ல, அன்புமணிக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே ஷாக் கொடுத்திருக்கார். ஆகவே தான் அன்றைக்கு அவர் கூட்டணி உறுதி செய்வதற்காகத்தான் அழைக்கப்பட்ட உடனே அந்த அதிகாரத்தை ரத்து செய்து தன் கையில் இருக்கக்கூடிய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தானே கட்சியின் தலைவர் என்ற அறிவிப்பு செய்து பெரிய சுவரை அங்கே போட்டுவிட்டார். ஆக வழக்குகளை குறித்தோ தன் மகனுடைய சிக்கல்களை குறித்தோ எந்த கவலையும் அவருக்கு இல்லை. ஆனால் அது நீங்கள் பார்த்துக்கோ, அது ஓம் பொறுப்பு, பாஜக பொறுப்பு, என் பொறுப்பு, நான் இருக்கும் வரை சமூக நீதியை கட்டி காப்பேன், இந்த 85 வயது கிழவன் என்னை எள்ளி நகையாட வேண்டாம் என்று அவர் பேசியதற்கும் தலித் மக்களுக்கு 2% இடஒதுக்கீட்டிற்கும் மு.க. ஸ்டாலின் தம்பி முதலமைச்சரே உங்களை விட்டால் எங்களுக்கு யார் இருக்கான்னு சொன்னதற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. அதை நம்ம மறுக்க முடியாது என்பதுதான் இந்த செய்தியினுடைய புரிதலும் பார்வையுமாக இருக்கிறது. நன்றி.